சீக்கிரம் வாடி. நான் வந்துட்டேன், அவ்வளவுதான் காணோம். கூப்பிடு. ரெஸ்பான்சிபிலிட்டி. இனிமேல் மதுரை வாயில் ஆரம்பிச்சு மாங்காடு வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா எல்லா மக்களையும் நம்ம தான் காப்பாற்றணும். ஜெய் ஆத்மன். டி சபா, நான் இப்போ வெளில போறேன்ல, போற வழியில எனக்கு 500 ரூபாய் நோட் கிடைக்கணும்னு நினைச்சுக்கிறியா? உங்க ஒப்பனோட பிச்சைக்கார புத்தி கொஞ்சமாவது ஒன்று விட்டு போகுதா? 500 ரூபா கட்டே கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஜாலியா போ. சூப்பர் சூப்பர். அப்படின்னா போற வழியில எல்லாமே தெருக்கு தெரு 500 ரூபாய் கட்டு கிடைக்கணும்னு நினைச்சுக்கோ. ஓகே, பை. சீக்கிரம் கூப்பிடு. கீர்த்தனா, இதோ வந்துட்டேன் அத்தை. திரு திருவா போய் பொறுக்கறதுல தான் இருப்பல்ல. என்னங்க பிடிச்சிருக்குங்க? அதான் எனக்கு தெரியுமாடி, ரோட்ல வந்து சொல்லிட்டு இருப்பியா? இடுப்பு பிடிச்சிருக்கியா? இடுப்பா? என்னையா பண்றா? மாமா, ரோட்ல நடக்கும் போது கீழே பார்த்துட்டே வாங்க, ஏதாவது காசு கிடைக்குதான்னு. நான் ஏதாவது விட்டுற போறேன். ரோட்ல 2 ரூபாய் இருந்தாலே ஓடி போய் பொறுக்கும் அவங்க ஒப்பன். அவன் பொண்ணு, நீ அப்படித்தானே இருப்ப? இல்லம்மா, யாரு ரோட்ல காசு விட்டுரு போறா? அப்படி விட்டா மாமா விட்டுருவனா? எட்டு போட்டுற மாட்டேன். வா. அதானே, உன்னை பத்தி தெரியாதானே? வா. ஹலோ டி சபா, வீட்ல இருந்து கிளம்பி 5 நிமிஷம் ஆகுது. காசு கிடைக்கணும்னு நினைச்சே இல்லையா? ஜெய் ஆத்மன். இப்ப கிடைக்கும் பாரு. டேய், காசு கிடைச்சிருச்சுடா. சூப்பர். வேற லெவல்டா. ஒரு நிமிஷம் இரு அத்தை, இங்க பாருங்க, நிறைய காசு கிடைச்சிருக்கு. டேய் சூப்பரா, இதே மாதிரி நிறைய கிடைக்கணும்னு நினைச்சிட்டே இரு. ஓகே, பை பை. பணம்யா? எங்க போறா? ஜோலி ஜோலி. யோ, நீ நான் ரோட்ட பார்த்து நடந்து போயேன், அவளுக்கு மட்டும் எவ்வளவு காசு கிடைக்குது? போயா. நானும் பார்த்து தானே வரேன். அவ கண்ணுக்கு சிக்குது, என் கண்ணுக்கு சிக்க மாட்டுது. வா. இங்க பாரு, இன்னைக்கு மட்டும் நீ 2 கட்டாவது பணம் வீட்டுக்கு எடுத்துடலன்னு வச்சுக்க, ராத்திரிக்கு சோறு கிடைக்காது உனக்கு. உனக்கு அவள் தானே, இப்ப எப்படி எடுக்க மட்டும் பாரு. எங்க அந்த பணம்? எவனுமே போடலையே. என்ன ஒண்ணுமே காணும்? தம்பி, லிஸ்ட்ல இருக்க எல்லா பொருளும் போட்டியாப்பா? எல்லாம் போட்டாச்சு மேடம். சரி. ஐயோ, முந்திரி திராட்சை வாங்க மறந்துட்டேனே. தம்பி, 100 கிராம் முந்திரி, 100 கிராம் திராட்சை போடுப்பா. அத்தை, 100 கிராம் முந்திரி வச்சு என்ன பண்ண போறீங்க? கேசரி பாயாசம் எல்லாம் வைக்கணும்னா கொஞ்சமாவது முந்திரி போடணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். என்னங்க? ஐயோ அத்தை, நான் அப்படி கேக்கல. வெறும் 100 கிராம் வச்சு என்னத்த பண்றது? அண்ணா, எல்லாத்துலயும் 2 கிலோ எக்ஸ்ட்ராவா போடுங்க. சரிங்க மேடம். என்னமோ இவ காசு கொடுக்க போற மாதிரி பேசுறா. அத்தை, நானே பில்ல பே பண்ணிக்கிறேன். சரி சரி. ஏண்டி, கையில காசு வந்த உடனே அவ போற ஆட்டத்தை பாத்தியா? ஆடட்டு விடுங்க, வீட்டுக்கு தானே வந்தாகணும். வச்சுக்கிறேன் அவளுக்கு. ஐயோ, 12 மணி ஆயிடுச்சு. கடை வேற திறந்துருப்பானே. ஏங்க, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி கீர்த்தனா, நீ ஒரு ஆட்டோ அப்படி நம்ம போவோம், வா. ஐயோ, என்னத்த இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கீங்க? மாமா எங்க தனியா சொல்லிட்டு போறாருன்னு தெரியுமா? எங்க போறாரு? எங்க அப்பாவையா திட்டுறீங்க? இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு கச்சேரி. உங்க அப்பா தான் உங்க அம்மா கிட்ட போதும் போதும்ன்ற அளவுக்கு நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்காரு. என்னடி சொல்ற? ஆக்சுவலி உங்க அம்மா உங்க அப்பாவை நடு ரோட்ல வச்சு பொலன்னு பொலந்துகிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்தீனா உங்க அப்பாவை காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா கீர்த்தனா? என்னடா ஷாக்கே காணோம்? யார் மாப்ள? என் பொண்ணா? ஆமா மாமா. ஐயோ அப்பா, வரதுக்கு லேட் ஆகும் மாமா, அதான் ஃபோன் பண்ணி சொல்றேன். மாடி, பொறுமையா வாங்க. நீ வர வரைக்கும் அப்பா எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். டேய் சபா, வேணாண்டா அப்பாடா. கீர்த்தனா, நீ பொறுமையாவே வா, அப்பாவை நான் பாத்துக்கிறேன். மாமா, அந்த ஃபேன் மட்டும் கொஞ்சம் போடுறீங்களா?